வீக்கான பர்சன்னாலே அது காமர்ஸ் எடுக்கிற ஸ்டூடெண்ட் தான் நான் நினச்சேன் நான் ஸ்கூல் படிக்கும்போது. ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போது ஸ்மார்ட்டஸ்ட்டான பீப்புள் யார்? டாக்டரும் இன்ஜினியரும், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸும் பயாலஜி எடுக்கிறவங்க தான் ஸ்மார்ட்டான பீப்புள்னு சொல்லி 10th நான் ஸ்கூல் படிக்கும்போது என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் அதிகமாக மார்க் எடுக்கலைன்னா வந்து உங்களுக்கு காமர்ஸ் குரூப்பில் உங்களை போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் நல்ல மார்க் எடுத்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை பயாலஜி குரூப்லேயோ சேர்ந்துருங்கிறாங்க. இப்போ நம்ம மைண்டில் என்ன தோணும்? ஓகே, காமர்ஸ்னாலே கொஞ்சம் வீக்கான ஆட்கள் தான் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிச்சு. ஸோ அவங்க இப்படி சொன்னதுனால நான் பயங்கரமாக படித்து சூப்பராக மார்க் எடுத்தேன், 413. அந்த மார்க்கை வச்சு உங்களுக்கு காமர்ஸ் தான் கிடைக்கும்னு அந்த ஸ்கூல் என்கிட்ட சொல்ல, அப்புறம் நானும் வந்து காமர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு எப்படியாச்சும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்கணும்னு சொல்லி வேறு ஸ்கூலில் நான் ஜாயின் பண்ணி கம்ப்யூட்டர் சயின்ஸும் எடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸும் முடிச்சிட்டேன். ஸோ எனக்கு பிடிச்சி தான் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தேன். பட் எனிவே நான் காமர்ஸ் எடுத்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். அப்புறம் காலேஜ் வந்தாச்சு, காலேஜ் இன்ஜினியரிங் முடிச்சாச்சு. அண்ட் இப்போது அந்த பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ தான் புரியுது, இது இந்த ஹோல் பிஸ்னஸையுமே கண்ட்ரோல் பண்ணுறதே இவங்க தான் அப்படின்னு. ஏன்னா மணி எப்படி ஒர்க் பண்ணுது, பீப்புள் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கிறதான் பிஸ்னஸ். அதுதான் இந்த சப்ஜெக்ட் சொல்லியே கொடுக்குது. ஸோ இப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன், இதை நான் வந்து அப்போ யோசித்தது தப்பு. ஸோ இப்போ என்னென்னா, பீப்புள் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் மணி, மார்க்கெட், எக்கனாமிக்ஸ், அவங்க தான் ஒரு கம்பெனியை ரன் பண்ணுறாங்க, இந்த வேர்ல்டே ஒரு ஷேப்புக்கு கொண்டு வராங்க. ஸோ இதில் ஃபன் பார்ட் என்னென்னா, இந்த பிஸ்னஸ் ஜேர்னிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கே புரியுது. நானும் ஒன்றா கற்றுட்ருக்கேன்.